கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்டர்நெட் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாய் கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். எங்களுடைய ஊழியத்துக்கு உங்களை வரவேற்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓய்வு நாளுடைய சத்தியத்தை எங்கேயும் கேட்டிருக்க முடியாது. ஆனால் ஓய்வு நாளுடைய சத்தியத்தை தேவனாகிய கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் கொடுக்க வைத்த ஒரு தருணத்துக்காக அவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஏறக்குறைய கர்த்தருடைய வார்த்தை ஓய்வு நாள் அநேக காரியங்கள், சத்தியங்கள், அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. ஆனால் நம்மால் ஓரளவுக்கு தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கு இந்த ஊழியத்தின் மூலமாய் ஓய்வு நாளுடைய மகத்துவம் என்ன, சத்தியம் என்ன என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாள் ஓய்வு நாள், இந்த நாள் மனமகிழ்ச்சி நாள். ஆனால் சண்டே அது ஓய்வு நாள் சொல்றாங்க. ஆனால் அந்த நாள் தான் ஓய்வு நாள், அந்த நாள் ஆசரிக்கணும்னு சொல்றாங்க. ஆனால் அந்த நாள் ஆசரிக்கிறோம், எதுக்காக ஆசரிக்கிறோம்னு சொல்றது இல்லைங்களே. அந்த நாள் எதுக்காக கர்த்தர் தந்தான்னு சொல்றது இல்லையே. அந்த நாள் எப்படிப்பட்ட விசேஷத்த நாள் என்று சொல்வதில்லை. ஓய்வு நாளை ஏன் ஆண்டவர் ஆசரிக்க வேண்டும் என்று ஏன் சொன்னாருன்னு சொல்வதில்லை. ஆமென். அந்த நாளில் சர்ச்சில் 2 மணி நேரம் ஆசரிக்கிறோம். எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் ஆசரிச்சுக்கிறோம். ஆலயத்தில் கைத்தட்டி பாடி ஆராதிச்சுட்டு போகிறோம், அவ்வளோதான். கர்த்தரை தரிசித்தோம், ஆராதித்தோம், அவ்வளவுதான். எனக்கும் ஆண்டவருக்கும் என்ன நடுவில் இருக்கணும் தெரியுங்களா? வெறும் கைத்தட்டி பாடி ஆராதிச்சுட்டு சேர்ல உட்காந்துட்டு போதனை கொடுக்குற அவர் ஒரு வார்த்தை, அவருக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை, அதை கேட்டுட்டு இது வரைக்கும் போய் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தெரியும் ஓய்வு நாள் ஆராதனை. ஓய்வு நாளை நம்ம சர்ச்சுக்கு போனோம், அவ்வளவுதான். வேற மற்றபடி ஓய்வு நாள் பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. தேவனாகிய கர்த்தர் எங்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட ஜனங்களுக்கு தெரியதில்லை. 10 கட்டளையும் அப்படி மனப்பாடமா சொல்லவும் தெரியல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை போய் சர்ச்சில் ஆராதிச்சா என்ன, வீட்டில் ஆராதிச்சா என்ன, எல்லாமே ஒன்றுதான். பொய்யான ஆராதனை. தேவன் சொன்ன நாள்ல நேரத்துல உட்கார்ந்து ஆராதிக்க வேண்டும். கைகளை தட்டி உயர்த்தி ஆராதிக்க வேண்டும். சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஓய்வு நாள் ஆராதனை, ஓய்வு நாள் என்றால் என்ன என்பதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பற்களை சிலர் கடிப்பார்கள். ஆமென். அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுவார்கள். இது சரியான சத்தியம் அல்ல. இவர்கள் கூட்டத்தால் எது வேணாலும் சொல்லிக் கொள்ளுங்கள். ஆனால் இதை கேட்கும் பொழுதே ஓய்வு நாள் என்று சொல்லும் பொழுதே உங்களுக்கு ஒரு கோபம், எரிச்சலும் ஆமென் உங்களுக்குள்ளே வருமானால் தயவு செய்து அப்படியே கொஞ்சம் தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை பார்த்துதான் அவர் பேசுகிறார். இன்னும் எத்தனை காலம் தான் ஓய்வு நாள் சனிக்கிழமை என்று ஆராதிக்கிறவர்கள் ஓய்வு நாள் சத்தியம் என்று சொல்லும் பொழுதே அது தவறானவர்கள், அது தவறான உபதேசம் என்று சொல்லி ஜனங்களை வஞ்சித்து ஓநாய்களுடைய சத்தியத்தை உடைக்கும்படியார் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே அவர் என்னதான் இந்த ஓய்வு நாள்ல கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர், நீங்களும் கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள், நாங்களும் கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆனால் நமக்கு நடுவில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் ஓய்வு நாள் எதற்கு ஆராதிக்க சொன்னார், ஏன் கட்டளையே அவர் எழுதி கொடுத்தார் என்பதை கொஞ்சம் தயவு செய்து ஆமென் ஆண்டவரே கெஞ்சுறார். மனுஷன் மனம் திரும்புவதற்காக நாங்கள் எம்மாத்திரம் ஆமென் கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதற்கு சொல்லுவதற்கு ஒரு பிரயோஜனமற்ற என்னை தேவனாகிய கர்த்தர் கொடுப்பதற்கு இந்த பூமியிலே அவர் வார்த்தையை வாய் மூலமாக வெளியே வருவதற்கு அவர் கொடுத்த ஆமென் விலையேறப்பெற்ற பொக்கிஷம். கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரியே இதை அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணாதபடி, கேட்காதபடி, ஆமென் புறமே போடாதபடிக்கு இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை மாத்திரம் நீங்கள் கவனித்து கேட்டு அதன் பிற்பாக நீங்கள் முடிவெடுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஓய்வு நாள் என்று சொல்லும் பொழுதே ஆமென் எல்லாத்தையும் அசட்டை பண்ணி போட்டு ஆமென் மனுஷன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான நீடித்த ஆயுசு நாட்களையும் வாழ்நாட்களையும் பிரயோஜனப்படுத்தி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாமே நமக்காக அழியாத வீடு கட்டி வைத்திருக்கிறாரே, அந்த வீட்டுக்குள்ள போவதற்கு ஆமென் ஹல்லேலூயா நீங்க உங்களை தாழ்த்துகிற ஒரு இருதயம் இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. ஓய்வு நாள் என்றாலே அது சனிக்கிழமை, அது இஸ்ரவேலர்கள் என்று மாற்றிக்கொள்ளலாம். மனுஷன் எவ்விதம் வேண்டுமானாலும் பொய் சொல்லலாம். ஆமென். அவன் பொய்யுக்கு பிதாவாய் இருக்கிறான். அவன்
பேசும்போது தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். அல்லேலூயா. எப்படி? அவன் தன் சொந்தத்துல தன் இஷ்டம், என் இஷ்டம், என் வாழ்க்கை, நீ யார் என்று கேட்கிறது, இதுதான் இப்பொழுது, இதுதான் உலகம், நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், ஆனா ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதனைக்கு நான் வருவேன். அல்லேலூயா. இதெல்லாம் வாழ்க்கை. எது? ஓய்வு நாள், சனிக்கிழமை தேவனாகிய கர்த்தர் கொடுக்கப்பட்ட நாளில அமர்ந்தா ஆராதிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். கட்டளை எதற்காக கொடுக்கப்பட்டது? கீழ்ப்படிதல். அப்படியானால் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதிக்கிறோம் என்றால் கீழ்ப்படியாதவர்கள் என்கிறதான அடையாளத்தை உங்கள் நெற்றியிலே நீங்களே போட்டுக்கொள்ளும்படியா, போட்டு விடும்படியா அவை சொல்லப்பட்ட சத்தியங்கள். அல்லேலூயா. தேவனுக்கு இனி நான் கீழ்ப்படிகிறேன். கர்த்தர் சொன்ன நாளிலே சரியாக சன்னிதானத்திலே வந்து என்னை தாழ்த்தி என்னை சுத்திகரிக்கும்படிக்கு அவருக்கு முன்பாக என் தலைகளை வணங்கி அமே நான் நிற்பேன் என்று சொல்லி இந்த நாளிலே கேட்கிற அமே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஓய்வு நாளுடைய சத்தியத்தை இன்னும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கொடுக்கப்பட்ட வார்த்தையை நீங்கள் கேட்டு பாருங்கள். தேவனுடைய வார்த்தை அதில் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, ஏன் இந்த ஓய்வு நாளுடைய எல்லாம் அறிந்து கொள்கிற விதத்திலே கர்த்தர் உங்களுக்கு அதை தந்திருக்கிறார். அதை கேட்டு பயனடைந்து மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். ஒருவேளை இந்த ஓய்வு நாளுடைய சத்தியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும், எனக்கு இஷ்டமில்லை என்று சொல்வீர்களானால் அது அப்படியே நீங்கள் புறப்பட்டு விடலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசி மற்றவர்கள் யாரோ சொன்னார்கள், போதகர் சொன்னார், இவ்விதமாய் எனக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவருடைய பலத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேசாதபடி, ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் இன்னொருடைய பலத்திலே பேசும்பொழுது அது உங்களுக்கு சாபமாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தியத்தை, கர்த்தருடைய வார்த்தையை உணராதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் வேதத்திலே ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஓய்வு நாளுடைய மகத்துவம் தான் வேதமே. அல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளைகள் தான் வேதமே, வேறொன்றும் இல்லை. ஆமென். நாம் வாழ்வதற்கு, சுகமாய் வாழ்வதற்கு வழி என்ன? ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் வேதம் தரப்படவில்லை. அல்லேலூயா. glory. இது ஓய்வு நாளுடைய கடைசி சத்தியமாய் இந்த நாளிலே முடிக்க போகிறேன். ஏனென்றால் ஓய்வு நாள் அது ஞாயிற்றுக்கிழமை என்று ஊழியர்கள் மாற்றிக்கொள்ளலாம், போதகர்கள் மாற்றிக்கொள்ளலாம், நாட்டுக்குடிகளும் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் இங்கே உலகத்துல எப்படி வாழ வேண்டும், ஜனங்கள் எதை விரும்புகிறார்கள், ஆட்டுக்குடிகள் எதை விரும்புகிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட சத்தியத்தை விரும்புகிறார்கள், அதற்கேற்றபடி போதித்து போவது சத்தியம் அல்ல. தேவனுடைய சார்பில் நின்று கர்த்தரின் பட்சத்தில் நிற்பாரானால் யார் எனக்கு விரோதமாக நிற்க முடியும் என்று தாவீது சொல்லி இருக்கிறாரே. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பட்சத்தில் என் பக்கத்தில் அவர் இருக்கும்போது நான் போய் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. என்னுடைய கட்டளைகளை குறித்து, கற்பனைகளை குறித்து எங்காவது சபைகளில் போதிக்கப்பட்டிருக்கிறதா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரே, சகோதரி, உடைய பிள்ளைகள் எதை அடித்தளமாய் வைத்து, எந்த நீதியை வைத்து உடைய பிள்ளைகளை குடும்பத்தை நீங்கள் நடத்துகிறீர்கள்? ஏன் தடுமாறும்போது, ஏன் இடர்கள் வரும்போது, ஏன் சாபம் வரும்போது, வியாதி கொள்ளை நோய்கள் வரும்போது ஏன் எழுந்து நிற்க திராணில்லாதபடி விழுந்து போவதற்கு காரணம் என்ன? ஏன் என்னுடைய வாழ்க்கையில, ஏன் என் குடும்பத்துல, ஏன் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி அடுத்தடுத்து இப்படி நடந்து கொண்டிருக்கு காரணம் என்ன? கட்டளைகளை குறித்து தெரியாமல், அறியாமல் இருப்பதனால்தான் என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்வதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய கட்டளைகளை அறிந்து கொள்ளாமல் தன் இஷ்டப்படி, தன் விருப்பப்படி வாழ்ந்து போவதனாலே நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் சாபத்திலும், வியாதியிலும், மரணத்திலும், நீங்காத பரியாசத்திலும், நிந்தையிலும் விழுந்து போவதற்கு காரணமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. மனுஷர்கள் எந்த நாளிலும் ஆராதித்துக் கொள்ளலாம், ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொன்ன ஓய்வு நாளிலே அவருக்கு முன்பாக வந்து தன்னை கீழ்ப்படி, தேவனுக்கு கீழ்ப்படிதல் மாத்திரமே பிழைத்துக் கொள்ள முடியும். 1000 பேர் ஒன்று சேர்த்துக் கொள்ள, கோலியாத்து பக்கத்துல எத்தனை பேர் இருந்தாங்க? எவ்வளோ பேர் கோலியாத்து பக்கம் இருந்தாங்க. சவுல் பக்கம் சவுல் சேர் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இவனை எப்படி சாகடிக்கலாம், எப்படிலாம் இவனை யார் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா கோலியாத்தை பார்த்து பயந்து போய் அவனோடு கூட நான் அவனை காட்டிலும் பலசாலி அல்ல என்று சொல்லி அவன் இஸ்ரவேலின் தேவனை தினம் தினம் வந்து நிந்தித்து தூஷித்து பரியாசம் பண்ணி கொண்டிருந்தான். ஒரு இஸ்ரவேலின் ராஜாவால் ஏற்படுத்தப்பட்ட பெண் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். ஜனங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து, ஒருவருக்கும் தைரியம் இல்லை. அல்லேலூயா. கோலியாத்தை எதிர்ப்பதற்கு ஒருவருக்கும் தைரியம் இல்லை. ஆனால் தாவீதோடு கூட பிறந்தவர்கள் எல்லாம் ராணுவத்தில் இருந்தாலும்
ஆமென். கோலியாத்தோடு கூட யுத்தம் பண்ண அவருக்கு பலம் இல்லை, திராணி இல்லை. ஆனால் தாவீது மாத்திரமே, தாவீதாலே மாத்திரம்தான் ஆமென் இஸ்ரவேலுடைய படைகள் பயந்து நிற்கிறது. சவுல் ராஜா பயந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் கோலியாத்தின் பக்கமா அத்தனை பேர்கள் ஆமென் ஜோரி. ஆனால் தாவீது பயந்து போகவில்லை. ஐயோ, இத்தனை பேர் கோலியாத்தோடு கூட இத்தனை பேர் இருக்கிறார்களே, நான் சின்ன வயதுள்ளவன், நான் எப்படி மேற்கொள்ள முடியும்? நிமிர்ந்து பார்க்கும் பொழுதே ஆமென் எத்தனை உயரமாய் அவன் இருந்திருப்பான். தாவீது சின்ன பிள்ளை. ஹல்லேலூயா ஆமென். ஆனால் தேவன் மீது வைத்ததான நம்பிக்கை, விசுவாசம், அவர் யார் என்று அறிந்து கொண்டது நிமித்தமாய் ஒருவரையும் என் பக்கம் யாராவது என் கூட வாங்க என்று சொன்ன சகோதரர்களை கூட அழைக்கவில்லை. எனக்கு கூட வாங்க, ஒத்தாசைக்கு வாங்க என்று சொல்லி கூட யாரையும் தாவீது அழைக்கவில்லை. ஆமென். ஆனால் சவுல் பக்கமா இந்த ஜனங்களோடு கூட நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உனக்கு விரோதமாய் நான் வருகிறேன் என்று சொல்லி தனியாய் ஆமென் ஒரு கல்லினாலே எடுத்து ஆமென் கோலியாத்தை முறியடித்தார் தாவீது. காரணம் என்ன? ஹல்லேலூயா. இந்த நாளில் உலகம் முழுவதும் எல்லா தேசத்திலும் ஆமென் எல்லா நாடுகளிலும் ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று மாற்றிக் கொள்ளலாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் அக்கினிமயமானவர். ஆமென் எழுதி கொடுத்த ஓய்வு நாள் கட்டளை ஒரு மனுஷனால மாற்ற முடியாது. ஹல்லேலூயா ஆமென். உறவு வைத்திருக்கிற மனுஷியோட உறவு வைத்திருக்கிற ஆமென் ஒரு மனுஷன் ஆமென் பாவ கரைப்பட்டவர், தன் 10 வருடம் மாம்சத்தை ருசிக்கிறவர்கள், மாம்சத்தை தொட்டவர்கள் சொல்ல ஆராதிக்கிற அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆமென் பரிசுத்தமாக்கப்படுகிற அந்த நாளிலே ஓய்வு நாள் சத்தியத்தை மறைத்து ஆமென் பாவத்துல ருசிக்கிற, பாவத்தை இச்சிக்கிற ஆமென் பெண்ணோடு கூட சேர்ந்து உறவு வைக்கிற, இன்பத்தை பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஆமென் ஊழியர்கள் சொல்லுகிற வார்த்தை உலகம் முழுவதும் ஆமென் எடுபடுமோ? கர்த்தர் அக்கினிமயமானவர். அவர் ஒரு நாள் குற்றத்தை செய்பவர் அல்ல. அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்தகர் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. 10 விரலினாலும் மாம்சத்தை தொட்டு பட்சித்து போடுகிறதான மனுஷர்கள் ஏற்படுத்தப்பட்டதான ஓய்வு நாள் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி பொய் சொல்லி தேவனுக்கு துரோகம் செய்து உலகம் முழுவதும் ஒரு ஜன கூட்டமாய் எழுதி நின்றாலும் ஹல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அணிந்தவராய் தன்னந்தனியாய் யாரோடு யுத்தம் பண்ண வருவார் தெரியுங்களா? கோகை மாகி எல்லாரையும் கூட்டிக் கொண்டு ஆமென் தன் ஜனத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு ஆமென் அவன் வலுசர்வமானது ஆமென் அவன் வந்து யுத்தத்திலே அவன் நின்றாலும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரோடு கூட யுத்தம் பண்ணுவர்கள் யார் தெரியுங்களா? பரிசுத்தவான்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஆமென் இவர்கள் மாத்திரமே ஆட்டுக்குட்டியானவரோடு கூட யுத்தம் பண்ண வருவார்கள். ஹல்லேலூயா ஆமென். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அணிந்தவர், அவருடைய வார்த்தை ஹல்லேலூயா அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே ஹல்லேலூயா வார்த்தை ஆமென் வார்த்தை மாத்திரமே. எது வார்த்தை? 10 கட்டளையிலே கொடுக்கப்பட்ட 10 வார்த்தைகள். glory இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். ஆட்டுக்குட்டியானவரோடு கூட யுத்தம் பண்ண முடியும். ஹல்லேலூயா ஆமென். அந்த பணம் இருந்தா எத்தனை வருஷம் சந்தோஷமா வாழலாம் இல்ல நான் சொல்லல. ஆனால் அந்த பணம் ஆத்துமாவை மீட்க முடியுமோ? சரீரத்தில் இந்த உலகத்துல ஆமென் வியாதிப்பட்டு விழுந்தாலும் ஒரு சமயம் ஆமென் அவன் பிழைத்துக் கொள்ளும்படி ஜீவனை கொடுக்கும்படி பணம் ஆமென் அது காரணமாக இருக்கிறது தான். ஆனால் அந்த பணமே நிரந்தரமாய் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ள முடியுமோ? glory அதுபோலதான் ஆமென் ஞாயிற்றுக்கிழமையில போய் நாம் ஏற்படுத்திக் கொண்டோம் என்று சொல்லி இஷ்டப்படி ஆராதித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா கீழ்ப்படியாதவர்கள். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நாளில் கூட தேவன் கட்டளைகளை குறித்து அவர் பேசிக் கொண்டிருந்ததுக்கு காரணம் என்ன? கீழ்ப்படியாதவர்களும் கீழ்ப்படியும்படிக்கு அவனை சுத்திகரிக்கும்படி பரிசுத்தமாக்கும்படிக்கு அந்த நாளிலே தன் செவியை, தன் இருதயத்தை, தன் சரீரத்தை ஒடுக்கி அவயங்களை ஒடுக்கி பரிசுத்தமாக்கும்படிக்கு அந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படி தரிசிக்கும்படியாய் காத்திருக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்ற நோக்கம் தான். ஹல்லேலூயா எதற்கு? பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா glory நீங்கள் வேதத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட அவர் பேசுவாராக. இந்த நாளில் கூட ஏசாயா 58வது அதிகாரம் 13 14வது வசனத்துல பார்க்கும் பொழுது என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி
உன் காலை விலக்கி ஆமென் இன்னைக்கு கால் அந்த ஓய்வு நாள் என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறவர்கள் ஆமென் அவர்கள் அந்த நாளில் அந்த சத்தியத்தை சரி நாளைதான் மாற்றிக்கொண்டீங்க, ஆனால் அந்த சத்தியத்தில் இருக்கிறதன் ஆழத்தை ஏன் சொல்லவில்லை? உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அல்லேலூயா அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பார். அல்லேலூயா. நமக்குள்ள எல்லாரும் ஆண்டுகிட்ட வந்துட்டாங்க, சரித்துக்கு தேவையானதே பார்த்துட்டு இருப்பாங்கப்பா, ஒண்ணுமே இல்லை, கர்த்தரை தேடி வந்த ஒன்றுமே இல்லை இப்படி சொல்லி அவருடைய எண்ணம் அல்லேலூயா ஆத்துமாவில ஒரு மனமகிழ்ச்சி தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது அந்த ஆத்துமாவில் ஏற்படுகிறதான ஒரு சந்தோஷம், ஒரு விடுதலை, ஒரு தைரியம். ஆமென். முதலாவது அங்கதான் முதல்ல வரணும். ஆனா கர்த்தரை தேடி போனா இதெல்லாம் வரும்னு நினைச்சு வரவங்களால நிற்க முடியாது. தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது ஆத்துமாவே மனமகிழ்ச்சியாக வேண்டும். அப்பொழுதுதான் சரீரத்தில் இடறி விழும்போது மேற்கொள்ளுகிறது அபிஷேகம் தாங்கும். அல்லேலூயா glory. தேவனுடைய வார்த்தை முதலாவது எதற்கு கொடுக்கப்பட்டது? ஆத்துமாவுக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா ஆமென். ஓய்வு நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த நாள், அது கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள் என்று சொல்வார்கள். ஆனால் அவர் அந்த நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்ல மாட்டார்கள். ஹல்லேலூயா glory. எந்த உயிர்த்தெழுந்த நாள்? சனிக்கிழமை. அது எப்படிப்பட்ட நாள் என்று சொல்ல மாட்டார்கள். மத்தேயு 27:62 வசனத்தை அது சொல்ல மாட்டார்கள், நாட்கள் சொல்ல மாட்டார்கள், ஆயத்த நாள் என்று எதுன்னு சொல்ல மாட்டார்கள். glory ஆமென். ஓய்வு நாள் எதுன்னு சொல்ல மாட்டார்கள். வாரத்தின் முதலாம் நாள் 6 நாள் வேலைகளை செய்து கொள்ளும், 7ஆம் நாள் கர்த்தருடைய நாள். அல்லேலூயா ஆமென் glory ஆமென். தேவனுடைய நாளிலே கீழ்ப்படிய வேண்டும். இந்த நாளிலே கீழ்ப்படித பிள்ளைகளா நீங்க மாறுவீர்களாக. உங்களுடைய பிள்ளைகளை கீழ்ப்படித இன்னைக்கு குடும்பத்துல பாத்தீங்களா? உங்களுடைய பிள்ளைகளை கீழ்ப்படிகிறீர்களா? 10 தடவை கத்தினாலும் கீழ்ப்படிய மாட்டேங்கிற காரணம் என்ன? கர்த்தருடைய கட்டளை அறிந்திருந்தும் சத்துரு ஆக்கிரமித்து வைத்திருக்கிறானே. எப்பொழுது பிள்ளைகள் கீழ்ப்படியோ பயத்துல அந்த பிள்ளைகள் கீழ்ப்படிது. ஆனால் உண்மையாகவே தேவனுக்கு பயந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் பயந்து அவர்கள் கீழ்ப்படுகிறார்களா? இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். தேவனுக்கு பயப்படுகிற பயம் தானாக ஆத்துமாவில் வந்து விட்டால் ஹல்லேலூயா நன்மை எதுவானாலும் கீழ்ப்படிந்து விடுவார்கள். அதை புரிந்து கொண்டு இந்த நாளிலே கர்த்தருடைய நாள் எனப்படும் 7ஆம் நாள் ஓய்வு நாளை ஆசரிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கும். ஆனால் அதை அந்த நாளை பரிசுத்தமாய் ஆசரியாதவர்களுக்கோ ஆமென் அதை குறித்து கேள்விப்பட்டாலே எப்படி ஒரு எரிச்சல் திகில் கலக்கத்தை உண்டு வரும் அந்த நாளாக இருக்கும். அல்லேலூயா. எப்படி ஓய்வு நாள் சனிக்கிழமையா அப்படின்னு சொல்லி எரிச்சலும் கோபம், அந்த சத்தியத்தை போதிக்கிறவர்களுக்கோ அந்த சத்தியத்தை குறித்து கேட்கும் பொழுது எரிச்சலும் ஒரு திகிலும் கலக்கம் உண்டு படுகிற அந்த நாளாக அவர்களுக்கு இருக்கும் என்பதை அல்லேலூயா வேதத்துடைய வசனத்தை எடுத்து காட்டி உங்களுக்கு நான் சொல்ல விரும்பப்படுகிறேன். ஏனென்றால் ஓய்வு நாளை ஆசரிக்கிறவர்களுக்கு கை கொள்ளுகிறவர்களுக்கு அது எப்படிப்பட்ட நாள்? அது ஆசீர்வாதத்தின் நாள். ஆனால் இந்த ஓய்வு நாள்லாம் நான் ஆசரிக்க மாட்டேன், அது இஸ்ரவேலருக்கு. அல்லேலூயா. அந்த நியாயப்பிரமாணம்லாம் ஒழித்து விட்டார், அது நமக்கு அல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையில வந்து தொங்கி அந்த நியாயப்பிரமாணத்தையே அழித்து போட்டார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தையே அழித்து போட்டா அப்ப பாவம் செய்யலாம், அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தாரா? நீங்க செய்கிற பாவத்துக்கெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கிறதுக்காகவா ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார்? glory ஆமென். உங்க வீடு நீங்க வாடகை விடுனா வாடகைக்கு வரவங்க என்னென்ன கேள்வி கேட்கிறீங்க? எந்த ஜாதி, எந்த மதம், எப்படிப்பட்ட எங்க வேலை செய்றீங்க, உங்க சேலரி எவ்வளவு, ஒழுங்கா வாடகை கொடுப்பீங்களா, அல்லேலூயா வீட்டை சுத்தமா வச்சுப்பீங்களா, என்னென்ன ஒரு கண்டிஷன் போடுறீங்க? glory ஆமென். அட்வான்ஸ் எவ்வளவு வாங்குறீங்க, வீட்டு வாடகை எவ்வளவு வாங்குறீங்க, எத்தனை கண்டிஷன் போடுறீங்க? இது நான் கட்டின வீடு. ஆமென். பார்த்து பார்த்து கட்டின வீடு, ரத்தத்தை சிந்தி கட்டின வீடு, திட்டமோடு இத்தனை வருடங்களா கட்டின வீடு. இந்த வீட்டுக்குள்ள ஒரு மனுஷன் வாடகைக்கு வந்து தங்கும்போது எத்தனை கண்டிஷன், எத்தனை கட்டளை போடுறீங்க? ஆமென். நீங்க சொல்ற கட்டளை அவன் யோசிச்சு வீட்டுக்கு போய் அங்க போலாமா வேணாமா, அவங்க வீட்டுக்குள்ள போய் திணறி வேற வழி இல்லாம ஆமென் உங்க வீட்டுக்குள்ள ஒரு மனுஷன் வந்து தங்குறதுக்கே நீங்க எத்தனை போறீங்க, கண்டிஷன் போறீங்க. ஆனால் பரலோக வீட்டுக்குள்ள போகிறதுக்கு ஆமென் நீங்க சொல்லுகிற காரணம் என்ன? ஆமென் நான் அப்படியே உள்ள போயிடுவேன். எப்படி போயிட முடியும்? ஞாயிற்றுக்கிழமையே மாத்தி
மாத்திக்கிட்டீங்க. ஓய்வு நாள் சனிக்கிழமை சொன்னா நாங்க ஞாயிற்றுக்கிழமை மாத்திட்டீங்க. போயிட முடியுமோ? ஆமென். நாங்கள் போவோம் என்று சொல்வீர்களானால் அல்லேலூயா விழுந்துதான் போவோம். நான் வானமண்டலத்தில் ஏறுவேன். ஆமென். நான் உன்னதங்களில் வீற்றிருப்பேன். அப்படியே நான் ஏறுவேன் சிங்காசனத்துக்கு. நான் நட்சத்திரங்களுக்கு மேலாக ஏறுவேன். இப்படியே அவன் சொல்லிட்டு போனா நீ ஏறு, அப்படியே கீழே விழு, அப்படியே விழுந்து கீழே தள்ளிடுவார். அல்லேலூயா. அப்படியே நாம சொல்லிருந்தா போய் சத்தியமா? ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு ஆமென் தேவனுடைய வேதத்தில் இல்லாததை மாற்றி கொண்டு போதிக்கும் பொழுது ஆமென் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று சொல்லிக்கொண்டு ஓய்வு நாளுடைய கட்டளை நியாயப்பிரமாணத்தில் எல்லாம் வேதமே நியாயப்பிரமாணம் தான், வார்த்தையே நியாயப்பிரமாணம் தான், வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே கட்டளைகள் தான், இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒழித்து விட்டார் என்று சொல்லி ஆமென் தாவீதை குறித்து பழைய ஏற்பாடை குறித்து போதிக்கவே கூடாது இல்லையா? அப்ப நியாயப்பிரமாணத்தை ஒழித்து விட்டார் என்றால் ஆபிரகாம் எதற்கு பேச வேண்டும்? ஆபிரகாமோடு கூட கர்த்தர் இடைப்பட்டதை ஏன் சொல்ல வேண்டும்? ஆபிரகாமுக்கு 3 தூதர்கள் வந்தார்கள், அது பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஏன் கர்த்தருடைய வார்த்தை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதுக்கு மிஞ்சினது தீமையினால் விளையும். கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். உண்மையாய் கர்த்தருக்கு ஆமென் விரோதமாய் பேசக்கூடாது. இருக்கிறத அப்படியே சொல்லிவிட்டு போகும். ஏன் சொல்லும் பொழுதே அந்த ஆட்டுடைய உடனே அப்படியா உண்மையா எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. வந்து உட்கார்றாங்க, அவ்வளவுதான். கர்த்தரை கை தட்டி பாடி ஒரு 4 பாட்டு பாடிட்டு கை தட்டிட்டு பிள்ளைகளோடு கூட அப்படியே வீட்டுக்கு போய் சேர்ந்துருது. ஆமென். என்னன்னு தெரியாது, ஆனால் இருக்கிறத உண்மையான சத்தியத்தை சொல்லிவிட்டு போங்க, அது அழியாது. ஆனா அவன் தேவனுடைய வார்த்தை இங்கொன்றும் அங்கொன்றும், இங்க ஒரு பிரமாணம் அங்க ஒரு பிரமாணம், இங்க ஒரு கற்பனை அது ஒரு கற்பனை மேல் கற்பனை மாற்றி மாற்றி மேலே மேலே தன் சுய இஷ்டத்தினுடைய வார்த்தைகளை கூட்டி தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி அவருக்கு விரோதமாக இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவதனாலே லாபம் என்ன? அல்லேலூயா. glory. ஆத்துமாவை ஆண்டவர்களாக ஆராயப்படுத்த வேண்டும். ஓய்வு நாளுடைய ஆசீர்வாதம் என்ன, ஓய்வு நாள் எதற்கு கொடுத்தான் என்று சொல்லி அதனுடைய பயன் சொல்ல வேண்டும். அந்த நாள்ல உட்கார்ந்தாதானே பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும், பரலோக வீட்டுக்குள்ள போக முடியும். கீழ்ப்படியாதவர்களை பெயர் பெற்றுக் கொண்டு எப்படி உள்ள போக முடியுமா? போகவே முடியாதே. அவன் நோவாவே தன்னுடைய பிள்ளைகளை அவர் சபித்தார். ஆனால் கர்த்தர் பாருங்க, அந்த நிர்வாணத்தை பார்த்தவர்களை கூட கர்த்தர் என்ன செய்யறாரு? மன்னித்து கிருபை கொடுக்கிறார். அதுதான் மனுஷன். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட நல்ல தேவன் கொடுத்த கட்டளை சனிக்கிழமை மாத்திரம் நான் ஓய்வு நாள் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவ்வளவு ஒரு வைராக்கியமாய் ஒரு கட்டளை கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்லி அவ்வளவு ஆணித்தரமாய் அந்த நாளுடைய மகத்துவத்தை கர்த்தர் எழுதி கொடுத்தோம். அந்த நாளை ஆசரிக்க மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை தான் மறுநாள் தான் போய் ஆசரிப்பேன்னு சொல்வீர்களானால் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அல்லேலூயா. மன்னிப்பாரோ? மனுஷனுக்கு அப்படி ஒரு ஸ்திரமான ஒரு இதயம் இருக்குமானால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன் அப்படி ஒரு ஸ்திரமான இதயம் இருக்குமானால், கர்த்தர் எழுதி கொடுத்த கட்டளைப்படி நடக்கிறவர்களுக்கு, அல்லேலூயா, நடக்காதவர்களுக்கு, ஆசரிக்கிறவர்களுக்கு, ஆசரிக்காதவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான நாள் எப்படிப்பட்டது என்பதை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஓய்வு நாளை ஆசரிக்கிறவர்களுக்கு அது ஆசீர்வாதத்தின் நாள். ஆமென். ஓய்வு நாளை நிராகரிக்கிறவர்களுக்கு, ஓய்வு நாளெல்லாம் நான் ஆசரிக்க முடியாது, அப்படி கீழ்ப்படிய மாட்டேன், இந்த வார்த்தை சொல்லும் பொழுது கூட தன்னை தாழ்த்தி ஆண்டவரே நான் ஓய்வு நாள உண்மையாகவே ஆண்டவரே நான் கீழ்ப்படிவேன், கட்டளைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லுகிற அதை ஏற்றுக்கொள்கிற இருதயம் இந்த நிமிடம் கூட வராததுக்கு காரணம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நிராகரிப்பவர்களுக்கு இந்த ஓய்வு நாள் எப்படிப்பட்ட நாளாய் தேவனுடைய ஞாயிற்றுக்கிழமை நாள் ஆமென் கர்த்தர் எப்படி சார்பினாலா கர்த்தருடைய ஞாயிற்றுக்கிழமை நாள் அது எப்படி இருக்கும்? வேதத்துடைய வசனத்தை காட்டி சொல்லுது. வேற எங்கேயோ எடுத்துட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்ல, தேவனாகிய கர்த்தர் அவருடைய விரலினாலே எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தை ஆதாரத்தோடு கூட உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமென். ஆசீர்வாதத்தின் நாள் ஓய்வு நாளை கைக்கொள்கிறவர்களுக்கு ஆதியாகமம் 2வது அதிகாரம் முதல் 3 வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது பரிசுத்த நாள். அல்லேலூயா. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 1 முதல் 1லிருந்து 3 வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளை சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7ஆம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார்.
நாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அது பரிசுத்தமான நாள். எது? ஓய்வு நாள நான் என்ன செய்வேன்? கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படுத்த நாளில நான் ஆராதிப்பேன், ஆசரிப்பேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு அது ஆசீர்வாதத்தின் நாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை நிராகரித்து புறமே தள்ளுகிறவர்களுக்கு அது எப்படிப்பட்ட நாள்? எரேமியா 46வது வசனத்துல 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 46 10வது வசனம். ஆனாலும் இது 46 10வது வசனம். ஆனாலும் இது சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரின் நாளும். எப்படி? இது சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரின் நாளும் அவர் தம்முடைய சத்துருக்களுக்கு நீதி சரி கட்டுகிற நாளுமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? நீதி சரி கட்டுகிற நாளுமாய் இருக்கிறது என்று சொல்லி, எப்படி? ஓய்வு நாளை நிராகரிப்பவர்களுக்கு, ஆசரிக்காதவர்களுக்கு கர்த்தர் நீதியை சரி கட்டுகிற நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து படிப்பதற்கு போனால் இன்னும் நேரம் அதிகமாகும். நான் கொண்டு வந்திருக்கிறது 13 வசனங்களை ஆதாரத்தோடு கூட எடுத்து வந்திருக்கிறேன். முதல் வசனத்தை எடுத்து நான் வாசித்தவர்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து 12 வசனங்களையும் அந்த சொல்லப்பட்ட வசனத்தை அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பிரயோஜனப்படுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையா தேவனுக்காக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 2வது அதிகாரம் முதல் 3 வசனம் அது ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். ஹல்லேலூயா. அது நிராகரிக்கப்படுபவர்களுக்கு, அதை புறமே தள்ளுகிறவர்களுக்கு மந்தாரமான நாள் என்று எசேக்கியேல் 30வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 58 அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் எப்படிப்பட்டதா? மனமகிழ்ச்சியின் நாள் என்று ஓய்வு நாளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு, அதை நிராகரித்து போடுகிறவர்களுக்கு அது எப்படிப்பட்ட நாள்? சங்காரத்தின் நாள் என்று சொல்லி யோவேல் 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 58 12வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிச்சு பார்க்கும்போது அது மகிமையின் நாள் என்று சொல்லி, ஹல்லேலூயா, அதை புறமே போடுகிறவர்களுக்கு தத்தளிப்பின் நாள். யோவேல் 2வது அதிகாரம் 1வது வசனம். ஹல்லேலூயா. யாகத்தின் நாள். செப்பனியா 1வது அதிகாரம் 7வது வசனத்துல யாகத்தின் நாள் என்று அதை ஆசரிக்கிறவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை புறமே தள்ளுகிறவர்களுக்கு அந்தகாரமும் மப்பும் மந்தாரமான நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவேல் 2வது அதிகாரம் 2வது வசனம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 10வது வசனத்துல ஆவிக்குள்ளான பத்ம தீவிலே யோவான் ஆவிக்குள்ளானார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லி ஆவிக்குள்ளானார். ஓய்வு நாளை ஆசரிக்கிறவர்கள் அந்த நாள் எப்படி? ஆவிக்குள்ளாகிறார், தேவனை தரிசிக்கிற நாள். ஹல்லேலூயா. அது அவர்களுக்கு புறமே போடுகிறவர்களுக்கு அது எப்படிப்பட்ட நாளாம்? பெரியும் பயங்கரமான நாள். யோவேல் 2வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளை ஆசரிக்கிறவர்களுக்கு யாத்திராகமம் 31வது அதிகாரம் 12வது வசனம் 17வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அது உடன்படிக்கை நினைவு கூறும் நாள். ஹல்லேலூயா. உடன்படிக்கை நினைவு கூறும் நாள். அதை நிராகரிக்கிறவர்களுக்கு அது எப்படிப்பட்ட நாளாம்? நியாய தீர்ப்பின் நாள். யோவேல் 3வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. எபிரே 4வது அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிக்கும் பொழுது அந்த நாள் ஆசரிக்கிறவர்கள் வரப்போகும் இளைப்பாறுதலுக்கு முன்னடையாளமானது. ஹல்லேலூயா. வரப்போகும் இளைப்பாறுதலுக்கு முன்னடையாளமானது. அதை நிராகரித்து போடுகிறவர்களுக்கு ஆமோஸ் 5வது அதிகாரம் 18வது வசனத்துல அது அந்தகார நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 20வது அதிகாரம் 8லிருந்து 11வது வசனத்துல வாசித்து பார்க்கும்போது அது ஆசரிப்பின் நாள் என்றும் அதை நிராகரித்து போடுகிறவர்களுக்கு இருளும் அந்தகாரமான நாள் என்று ஆமோஸ் 5வது அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது ஆசரிப்பின் நாள். ஓய்வு நாள் பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆசரிப்பின் நாள். செப்பனியா 1வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நிராகரித்து போடுகிறவர்களுக்கு ஜாதிகளுக்கு விரோதமான நாள். ஹல்லேலூயா. ஜாதிகளுக்கு விரோதமான நாள் என்று
அதிகாரம் 15வது சொல்லப்பட்டிருக்கிறது. கொள்ளை பொருளை பங்கிடும் நாள் சகரியா 14வது அதிகாரம் 1வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை புறம்பாக்கி போடுகிறவர்களுக்கு, அசட்டை பண்ணி போடுகிறவர்களுக்கு அது அலறுதலின் நாள். அல்லேலூயா. செப்பனியா 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தீர்க்கர்கள் அனுப்பப்படும் நாள். மல்கியா 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருள், இக்கட்டு, இடுக்கம், உக்கிரம், அழிவு, பாழ்கடிப்பு, மப்பு, மந்தாரமான நாள் என்று சொல்லி செப்பனியா 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கடைசியா சொல்றேன், சபை கூடி வந்து புத்தி சொல்லுகிற நாள். அல்லேலூயா. சபை கூடி வந்து ஆமென் புத்தி சொல்லுகிற நாள். எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஓய்வு நாளை நிராகரித்து போடுகிறவர்களுக்கு இது புடமிடுகிற நாள், அது சங்காரத்தின் நாள் என்று மல்கியா 3வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. லோரி சபை கூடி வந்து புத்தி சொல்லுகிற நாள். ஆமென். ஏன் சபை கூடி வருதலை ஆமென் நாம் விட்டுவிட கூடாது. தேவனுடைய ஆலயத்துல ஓய்வு நாள் பூட்டி கிடக்கிறது நாளிலே தேவனுடைய வார்த்தை, தேவனை பரிசுத்தமா ஆசரிக்க வேண்டிய ஸ்தலம் தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் இன்றைக்கு பூட்டி போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. லோரி ஆமென். உங்களுடைய வீடு பூட்டியே கிடந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? ஒரு 10 நாள் உங்க உறவினர் வீட்டுல 10 நாள் நீங்க வீட்டுல அங்க போய் நீங்க இருந்தாலும், அங்க சந்தோஷமா நீங்க இருந்தாலும், ஒவ்வொரு நாளும் உங்க ஆத்துமா என்ன செய்யுது? உங்க வீட்டையே நினைச்சிட்டு இருக்கோம். அவையில நம்ம போயிடலாம். இல்ல நம்ம வீட்டுல இருக்கிறதோட இங்க நம்ம சந்தோஷத்தை நிறைய அனுபவித்தாலும் கூட உங்களுடைய ஆத்துமா என்ன செய்யுது? உங்க சொந்த வீட்டை ஒவ்வொரு நிமிஷமும் நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறது. லோரி வீடு இந்த நேரம் 2 நாள் ஆயிடுச்சு, 3 நாள் ஆயிடுச்சு, 1 வாரம் ஆயிடுச்சு. ஆனா இதுக்கப்புறம் நம்ம போகும்போது அந்த வீடு எப்படி இருக்கும்? 4 நாட்கள் 3 நாட்கள் ஆகும் போதே அங்க நம்முடைய வீடு எந்த நிலைமையில இருக்கும்? உள்ள டஸ்ட், தூசு, அல்லேலூயா, இருள், பாழ்கடிப்பு, மந்தாரம், அந்தகார வல்லமைகள், மனுஷனுடைய கண்கள், பொறாமைகள், வன்கண்கள் சகலமும் நம்ம வீட்டை சூழ்ந்து இருக்குது. என்ன பூட்டியே இருக்குது? 1 வாரம் பூட்டியே இருக்கு, 10 நாள் பூட்டியே இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள உங்க வீடுதான். உங்க வீட்டுக்குள்ள நீங்க போக முடியுமா? அல்லேலூயா. உள்ள போய் உடனே போய் வீட்டுக்குள்ள போய் தூங்க முடியுமா? என்ன செய்வீங்க? உள்ள போன உடனே அல்லேலூயா பெருக்குவீங்க, சுத்தப்படுத்துவீங்க, சீர்படுத்துவீங்க, ஒழுங்குபடுத்துவீங்க. மறுபடியும் எல்லாவற்றையும் அலசி கழுவி அல்லேலூயா கிச்சனுக்கு அப்படியே நீங்க உள்ள போக முடியுமா? 10 நாள் வெளியே போயிட்டு உங்க வீட்டுக்குள்ள வந்து உடனே அந்த பொருட்களை எடுத்து உங்களால சமைக்க முடியுமா? அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நியாயம், ஆனால் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை அதன்படி கீழ்ப்படிகிற இருதயம் இல்லாதபடிக்கு ஒழித்து நீங்க போடலாம். கர்த்தருடைய நாளை நீங்கள் ஒழித்து போடலாம். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் நியாய பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு வரவில்லை, அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போ, என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு அவர் இறங்கி வந்தாரே. அல்லேலூயா. உங்க வீடே நீங்க என்ன செய்றீங்க? உள்ள போகும்போது இவ்வளவு ஒரு சுத்திகரிப்பு. அல்லேலூயா. அவ்வளோ ஒரு டிட்டாயில் போட்டு எல்லாம் வீட்டில் இதனால் அடைத்து போட்ட அந்த நாற்றமெல்லாம் வெளியே போய் டஸ்ட் எல்லாம் சுத்திகரித்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நீங்க என்ன செய்றீங்க? உங்க வீட்டுக்குள்ள மறுபடியும் என்ன செய்றீங்க? சுத்திகரிக்கிறீங்க. அதுபோலதான் இன்றைக்கு ஓய்வு நாள்ல ஆசரிக்க வேண்டிய ஆடைகள்லாம் போட்டி போட்டு தேவனுடைய ஆட்டுக்குட்டிகளை அவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய ஓய்வு நாள் சொல்லாதபடி அந்த ஆட்டுக்குடைய ஆத்துமாவை தூசும் புகையும் அப்படியே படித்து இருளும் சூழ்ந்து கொண்டு கொள்ளுபடி உபதேசித்து ஓய்வு நாளை சொல்லும் பொழுது பற்களை கடிக்கும்படி எரிச்சலும் கோபம் வருகிற அளவுக்கு போதிக்கப்பட்டு இருதயத்தில் அப்படியே ஆணி பாய்ந்தது போல தேவனுடைய கட்டளையை அப்படியே அழித்து போட்டு விட்டார்கள். அல்லேலூயா. ஒரே வார்த்தையில நியாய பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில வெற்றி சிறந்தார், அதை அழித்து போட்டார் என்று சொல்லி. அல்லேலூயா. நியாய பிரமாணத்துக்குள்ளதான் எல்லாமே 10 கட்டளை இருக்குது. ஆனால் அந்த 10 கட்டளையும் அவர் அழித்து போட்டாரோ? அப்படியானால்
உங்க இஷ்டப்படி நீங்கள் ஆராதிக்கலாம். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய வீட்டுக்குள்ள வர முடியும் என்ற நம்பிக்கை மாத்திரம் அல்லேலூயா அதை விட்டு விடுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு மனுஷனும் தன் இஷ்டப்படி இங்க வாழ்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. உலகம் அவனுடைய கையில இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், உலகம் அவனுடைய கருத்தில் இருக்கிறது என்று சொல்லி அவன் உங்க இஷ்டப்படி வாழலாம். தேவனுடைய இஷ்டத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை அறிந்து அந்த வார்த்தையின்படி நடக்க வாழ ஒவ்வொரு குடும்பம் தானே அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் அவர்களுக்கு மாறும். அல்லேலூயா. அப்படின்னா கோடா கோடியா இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் கோடா கோடியா இல்லாத உலகம் முழுவதும் கிறிஸ்தவ போதகர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? வார்த்தை முதல் நாளில் தான் ஆராதனை செய்து தேவனை தொழுது கொண்டு வராங்க. ஆமென். இதுவரைக்கும் அப்படிதான் ஆராதிக்கிறாங்க. ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் சொல்றாங்க. ஆனா அவங்க எல்லாம் பரலோகம் அப்போ போய் சேர முடியாதா? அவங்க எல்லாம் பரலோகம் போக முடியாதா? நித்திய இளைப்பாறுதலை பங்கடைய முடியாதா என்று சொல்லி ஆமென் இங்கே ஆராதிக்க ஒரு கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதும். ஜீவ விருட்சம் என்றால் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்களா மட்டுமே, பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் மாத்திரமே ஓய்வு நாள் கட்டளை கீழ்ப்படுத்த நாளிலே உங்களை பரிசுத்தம் என்கிற கர்த்தர் என்பதை இதோ உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாய் போடுகிற அந்த நாளிலே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் உறவு கொள்கிற அந்த நாளிலே அவர் போடுகிற அடையாளம். அல்லேலூயா. பரிசுத்தம். இவரை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன், இவன் என்னுடையவன் என்று சொல்லி தேவன் முத்திரை போடுகிற நாள் தான். அல்லேலூயா. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியா உங்க வீட்டு வாசல்ல உள்ளே நுழைந்திட முடியுமா? ஆமென். க்ளோரி. கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவீங்க. அல்லேலூயா. ஒரு பணக்கார ஏழையாக இருந்தாலும் எந்த மனுஷனை எந்த நிக்க வைக்க வேணும், யார பெட்ரூம்ல வர வைக்க வேணும், யார ஹால்ல நிக்க வைக்கணும், யாரெல்லாம் வாசல்ல நிக்க வேணும், யாரெல்லாம் வாசல்ல வந்தாலும் அவங்க துரத்துறதுங்கிறதால எல்லாவற்றையும் அறிந்த நீங்கள் ஆமென் தேவனுடைய வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் போயிட முடியுமோ? அல்லேலூயா. மனுஷனுடைய நரம்புகளில் உணர்வுகளில் ஏற்படுகிற அசுத்தத்தை அனுபவித்து விட்டு பரிசுத்த குலைச்சலாக்கி அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அல்லேலூயா ஞாயிற்றுக்கிழமை ஆராதித்து விட்டு அவருடைய வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிக்க முடியுமோ? பிரவேசிப்பதற்கும் எப்படி எருசலேமுடைய வாசல்கள்ல ஆமென் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துல எருசலேமுடைய வாசல்கள்ல அப்படியே ஃளைட் பிடிச்சு கொண்டு போய் கூட்டமா இறக்கி இதுதான் இந்த வாசல், இதுதான் இந்த வாசல், இந்த வாசல் இப்படிதான் கிழக்கு வாசல், இதோ அப்புறம் இயேசு கிறிஸ்து வரும்போது தான் அது திறக்கும். இப்படி ஒவ்வொரு வாசலையும் காட்டி 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 ஒவ்வொரு ஆத்மாவும் இங்க வந்து தலையை முட்டிக்கிட்டு அப்படியே நம்ம தரிசித்து விட்டு நம்ம இந்தியால போய் இறங்கிட்டா நிச்சயமா பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும் என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறவர்கள் ஞாயிற்றுக்கிழமை போதிக்கிறவர்கள் எல்லாம் சொல்லலாம். ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவை கிழக்கு வாசல் வழியாக வந்த என் தேவனாகிய கர்த்தர் அவை கழுதை குட்டியாக மறியுமே ஏறி வந்த தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாகுவதற்கும் வாசல் வழியாக நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும். வாசல் யாரு? அவருடைய சரீரம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சரீரம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறதா? வாசல்கள் எல்லாம் என்ற மனித வீட்டினுடைய வாசல்கள். ஜீவ விருட்சம் என்றால் என்ன? பரிசுத்தம். அப்படியே நம்ம சரீரத்தின் அவயவங்கள் பரிசுத்தமாக இருக்கிறதா? பாவ இச்சைகள் வரும்பொழுது அடக்க உங்களால கட்டுப்படுத்திக் கொள்ள உங்களால முடிகிறதா? இது தேவனுக்கு விரோதமான பாவம் என்கிற உணர்கிறதான அவை சிந்தை உங்களுக்குள்ளே இருக்கிறதா? ஒரு பாவ இச்சை உங்களுக்குள்ள வரும்பொழுது அப்படியே ஓடி போய் கட்டிவிடுத்து ஓடி போய் அதோ சிந்தையோடு கூட போய் சேர்ந்து போய் சீரழிந்து போகிற மனுஷ வாழ்க்கை எரிந்து போவதாக அந்த நேரத்தில் ஒரு சிந்தைகளே வருகிறதா? என் ஆண்டவருடைய சரீரம் ஒவ்வொரு அடித்தார்களே, நொறுக்கினார்களே, ரத்தம் சிந்தப்பட்டது. என் கண் பார்க்க தூஷித்தார்களே, என் கண் பார்க்க நிர்வாணமாக்கினார்களே. ஆமென். யோரி உடைய கணவனை நிர்வாணத்தை பார்க்க முடியும், உன் கணவனை பெற்ற தாயுடைய நிர்வாணத்தை பார்க்க உங்களால முடியுமோ? முடியாது. ஹல்லேலூயா. யோரி உடைய கணவருக்கு அத்தனை பணிவிடை செய்கிற நீங்கள் அவரை பெற்ற தாய்க்கு நீங்கள் பணிவிடை செய்ய முடியுமோ?
மகளே, நீ கொஞ்சம் யோசிச்சுப்பா. உன் வாசல்கள், உன் சரீரத்தின் வாசல்கள், ஆண்டுடைய வாசல்களுக்குள்ளாக நான் பரலோகத்துக்கு நான் போயிடுவேன். அப்படியே நான் பான் கிறிஸ்டியன், என் பரம்பரையெல்லாம் தலைமுறையெல்லாம் இத்தனை தலைமுறைக்கு கிறிஸ்தவர்கள் பெருமையோடு இந்த பூமியில சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய வாசல்கள் அடிபட்டது. அல்லேலூயா, ஆமென். தேவனே சொன்ன நகரத்தை தீக்கிரையாக்கி போட்டார், சத்துருக்களை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, தன்னையே அவர் ஒப்பு கொடுத்தார். வந்து பிடித்து அழித்து சீரழித்து போடுங்கள். எதற்கு? தேவனுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்கு இறங்கி வந்த தேவனை அடித்து தூஷித்து காரி உமிழ்ந்து கன்னத்தில் இறைந்து நிர்வாணமாக்கி சிலுவையை தொங்க விட்டு பாவி இறங்கி வா, அப்பொழுது நாங்கள் விசுவாசிப்போம் என்று சொல்லி தூஷித்து, அல்லேலூயா, பிரதான ஆசாரியன் சொல்லுகிறான். அதே போலதான் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு சரீரத்தை அடித்து ஓய்வு நாள் ஆராதனை சனிக்கிழமை இன்னைக்கு ஆணைகள் பூட்டப்பட்டிருக்கிறது. இருளும் மந்தாரமான நாள் வரும். அல்லேலூயா, லோரி சொல்லாமல் இருக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு வரும். கீழ்ப்படியாதபடி ஆட்டுக்குடியில வஞ்சித்தவர்களுக்கு நியாய தீர்ப்பு வரும். ஆமென். அடிய ஆக்கினை அடையாதபடிக்கு அநேகர் போதகராக இருப்பீர்களாக என்று வேதம் யாக்கோபு 3 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே. அல்லேலூயா, எதை அனுபவித்ததுக்காக ஊழியர்கள், எதை அனுபவித்ததுக்காக போதகர்கள், எதுக்கு போதகராய் மாற்றுகிறார், எதற்கு ஊழியராய் இருக்க வைக்கிறார். ஆமென். ஒரு வாயில கர்த்தருடைய வார்த்தை தேடுவாங்க. வாய் திறக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் வர வேண்டும். ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவது பொய். அல்லேலூயா, பொய் சொல்லாதிருப்பாயாக என்று எழுதி கொடுத்திருக்கிறாரே கட்டளையில. ஆமென். மாற்றி போதிக்கிற ஆராதனையில கர்த்தர் பிரியப்படுவாரோ? சொன்ன நாளை கொடுத்த சத்தியத்துடைய விடுதலை ஞாயிற்றுக்கிழமை அவர் கொடுப்பாரோ? அல்லேலூயா, glory. எல்லாம் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். எதன்படி? கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, நம்ம லட்சமா எடுத்துட்டு போய் எருசலேம் அங்க போய் பார்த்துட்டு வரலாம். ஆனால் பரம எருசலேமுக்குள்ள ஆமென் ஜீவ விருட்சத்தின் கனி புசித்தவர்கள் மாத்திரமே பிரவேசிப்பார்கள். இங்க சரீர பரிசுத்தமா இருக்கீங்களா? ஒரு ஆத்துமா பரிசுத்தப்பட்டிருக்கும். ஒரு ஆத்துமா கெட்டு போயிருக்கா? ஒரு சரீரம் கெட்டு போயிருக்கும். ஆமென். தேவன் மாத்திரமே அவன் நியாயம் தீர்ப்பார். ஆனா பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களா? நான் ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதிப்பேன், அதுல என்ன வந்து கஷ்டம், இந்த சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஆனா நான் தேவனை ஆராதிக்கிறேன், அது போதும் என்று சொல்லி உங்களுக்கு நீங்க சுயநீதியில நீங்களே ஒரு கற்பனையில நீங்கள் வாழ்ந்துட்டு போனீங்கன்னா, ஆமென், பாவம் செய்கிறவர்கள், நீங்கள் மீறுகிறவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். அல்லேலூயா. எப்படி தெரியுங்களா? ஒரு நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். யாக்கோபு 2 அதிகாரம் 9, 10 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நோவா காலத்துல பார்க்கும் பொழுது அப்ப ஏற்பட்ட ஜலப்பிரளயத்துல எல்லாம் அழிந்த போது நோவாவும் அவன் குடும்பத்தார் மாத்திரம் 8 பேர் மட்டும்தான் தேவனுடைய பேணுகளை அவன் உயிரோட காக்கப்பட்டார்கள். அப்படியானால் தேவன் கொடுக்கப்பட்ட அந்த நாளிலே ஆமென், நான் ஆச்சரிக்க மாட்டேன். அந்த நாள்ல போதிக்கிறவர்களுக்கு விரோதமா பேசுவேன். அந்த ஓய்வு நாள் கட்டளை என்று சொல்லும் பொழுது அதை அழித்து போட்டால் அங்கதான் போவேன் நானு. ஆமென். அது கேட்கறது கூட எனக்கு இருதயம் இல்லை, அதை கேட்கவும் நான் மாட்டேன். அந்த சத்தியம் பொய் சத்தியம் என்று சொல்லி அவன் போவீர்களானால் 8 பேர் மாத்திரம் பேழைக்குள்ள போட்டாங்க. கர்த்தர் அவ்வளவு திட்டத்தையும் அவன் தன் சிந்தையில வைத்து மனுஷனை ஏற்படுத்தி அவன் தன் கட்டளை அவன் கீழ்ப்படிவான் என்று சொல்லி கீழ்ப்படிந்த நோவான குடும்பம் மாத்திரம் தான் போனது. ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் மனுஷர்கள் ஏற்படுத்தி கொண்டோம். அல்லேலூயா. ஆமென். மற்றவர்கள் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா 7ஆம் நாள் தான் கர்த்தருடைய ஓய்வு நாள், 7ஆம் நாள் தான் கர்த்தருடைய நாள் என்பதை நிரூபிக்கிறதுக்கு கேத்தலிக்ல சீசைல ஆமென் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க? பிரபலமான மனுஷர்கள், பிரபலமான ஃபாதர்கள், பிரபலமான பெயர் பெற்ற புகழ்பெற்றவர்கள், மரித்தவர்கள் அவர்களெல்லாம் கொண்டு வந்து கர்த்தருடைய நாளுக்கு சாட்சி வைக்கிறார்கள். பாருங்க பாருங்க, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இவர் எப்படிப்பட்ட வலிமையான தெரியுமா, லிவிங் பைபிள்ல கூட எழுதிப்பட்டிருக்குது. இது ஒரு கர்த்தருடைய நாள் சனிக்கிழமை தான் என்று சொல்லி இப்படி பிரபலமான ஒரு ஊழியக்காரர் கூட ஓய்வு நாள் சனிக்கிழமை தான் எழுதி வைத்திருக்கிறார்கள். மறைந்து போன ஒரு போதகர்
ஹalleluya. என் அப்பா எனக்கு தெரியும். என் அப்பா எனக்கு என்ன சொல்லி கொடுப்பார் எனக்கு தெரியும். என் ஆண்டவர் என்ன படைத்தவர், என்ன சிருஷ்டித்தவர், எனக்கு கொடுத்த கட்டளை என்னன்னு எனக்கு தெரியும். ஓய்வு நாள் 7ஆம் நாள் என்பதுதான் எனக்கு தெரியும். எங்க அப்பா எனக்கு அந்த நாள் தான் சொல்லி இருக்கிறாரு. ஆமென். எந்த அப்பா சொன்னாரு? ஆமென். எந்த அப்பா சொல்லி இருக்காங்க அந்த அப்பா உங்களுக்கு மளிகை சாமான் வாங்கி கொடுக்க முடியுமா? உங்க பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியுமா? உங்களுக்கு ஆதரவா இருக்க முடியுமா? இரவு பகல் உங்களுக்காக ஜெபிக்க முடியுமா? ஹalleluya. ஆமென். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். எந்த மனுஷனுடைய பலத்தை, தாயுடைய பலத்தை ஒரு மனுஷன் நம்பி வாழ முடியாது. தகப்பனுடைய உறவினுடைய கூட பிறந்தவருடைய பலத்தை நம்பி வாழ்ந்துட முடியுமோ? காலம் முழுவதும் வாழ முடியுமோ? கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து கொள்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய கட்டளைப்படி நடக்கிறவன் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறதே. ஹalleluya. ஆமென். எதற்காக? தேவனுடைய கட்டளை நியாயப்பிரமாணம் முழுவதும் அழித்துப்பட சொல்வதற்கு காரணம் என்ன? பாவத்தை அனுபவிப்பதற்கு, இஷ்டம் போல வாழ்ந்து கொள்ளலாம் என்று சொல்வதற்கு. ஆமென். இஷ்டப்படி உன் சுயநீதியில நீ உன் மனசுக்கு என்ன தோணுதோ அப்படி நீ செய். ஹalleluya. ஆமென். கர்த்தருடைய நாள் எப்படிப்பட்டது என்பதை ஆசரிக்கிறவர்களுக்கும் ஆசரிக்காதவர்களுக்கும் தேவனுடைய வசனத்தை ஆதாரமா எடுத்து இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹalleluya. glory. எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போய்விட முடியும், நான் போவேன் என்று ஆமென் நிச்சயத்தோடு கூட ஒவ்வொருவரும் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் யார் போவார்கள் என்பதை இந்த நாள்ல வசனத்தின் மூலமா ஜீவ விருட்சம் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி, அந்த ஜீவ விருட்சம் ஏதேன் தோட்டத்துக்குள்ள தானே இருந்தது. ஏன் ஆதாம் ஏவாளை வெளியே வந்தாங்க? இது கூட தெரிந்து கொண்டோம் தெரிந்து கொள்ளாதது போல. அப்படியே குழந்தை போலவே அப்படியே நாங்கள் மறுபடியும் அப்படியே அந்த ஏதேனுக்குள்ள எப்படி போக முடியும்? ஆண்டவர் துரத்தி விட்டார். துரத்தி விடப்பட்ட அந்த ஏதேனுக்குள்ள போக முடியுமோ? ஓய்ந்திருந்த முதல் 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 ஓய்வு நாளிலே பரிசுத்த குலைச்சல் ஆக்கின மகளே, ஓய்வு நாளுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கின மகளே, ஆமென். பெண் ஓய்வு நாளிலே பாவத்தை பிறப்பித்தவள், ஓய்வு நாளில் ஏதேன் தோட்டத்தை சீர்குலைத்தவள், ஓய்வு நாளில் சர்ப்பத்தை மகிமைப்படுத்தினவள், ஓய்வு நாளில் சர்ப்பத்தை தேவனாய் வழிபட்டவள், ஓய்வு நாளிலே பரிசுத்த குலைச்சலாக்கி நிர்வாணத்தை வெளிப்படுத்தி திறந்தவள். அல்லேலூயா. ஆதாமுக்கு மரணத்தை வரவைத்தவள் ஏவாள். அந்த பாவத்தை இன்றைக்கு ருசிக்கிறதுனால ருசிக்கிறத ருசித்து கொள்ளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமென். இப்படியோட பாவத்தை செய்வது கர்த்தர் இன்னைக்கு வந்து தண்டித்து ஒவ்வொரு நியாயத்துக்கு கொடுத்து கொண்டா இருக்கிறாரு? இல்ல. அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று அதையும் எழுதிதான் கொடுத்திருக்கிறான். இந்த வசனத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. இன்றைக்கு பாவத்துக்கு, இச்சைக்கு, உறவுக்கு தேவன் எனக்கு அதற்காக தான் சிரிச்சுதாருன்னு சொல்லி இன்னைக்கு அநேக ஊழியர்களை கமெண்ட்ஸ் போடுறாங்க. யாரு? பெண்கள். இன்றைக்கும் அந்த அற்பமான அசுத்தமான இச்சைக்கு நீ போராடி கொண்டிருப்பாயா? இதை தெரிந்து கொள். நீ ஏதேன் தோட்டத்துக்குள்ள பரலோக வாசலுக்குள்ளாக நீ உட்பிரவேசிக்க முடியாது. ஜீவ விருட்சம் உன்னை மறுபடியும் பாதாளத்துக்குள்ளாக தள்ளி போடுவார். அற்பமான இச்சையின் வழியால் வேசித்தனத்தினால் பாவ சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மகளே, நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையின்படி இந்த பூமியிலே சந்தோஷமா நீ ஆதாமோடு கூட நீ வாழ்ந்து கொள்ளலாம். ஆனால் நீ பிந்தின ஆதாமோடு கூட வாழ வேண்டும் என்று நினைத்தால், அல்லேலூயா, உன் ஆத்துமா சுகமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாம் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்றால் ஆமென் பிந்தின ஆதாமை நோக்கி பார். glory. சுத்திகரிக்க கற்றுக்கொள். ஐயோ, அது ஏதேன் தோட்டத்திலே என் கர்த்தர் உலாவுகிற இடம், என் ஆண்டவருடைய தோட்டம் அல்லவா, என் கர்த்தருடைய வீடு அல்லவா. அந்த வீட்டிலே பெண்ணாகி இருக்கிற நான், பின்னால உருவாக்கப்பட்ட நான், ஆதாம் துணை தனிமையா இருக்கிறானே, துணையாக ஏற்படுத்தப்பட்ட நான் இன்றைக்கு ஏன் வீட்டுக்குள்ள கரைப்படுத்துகிறேனே, என் வீட்டுக்குள்ள அசுத்தமான வார்த்தையை பேசுகிறேனே, இச்சகமான வார்த்தையை பேசுகிறேனே, என்னால என் கணவர் பாதாள வாசலுக்குள்ளாக நான் அனுப்ப போகிறேனே என்ற உணர்வு உனக்குள்ளாக இருக்கிறதா? அல்லேலூயா. இல்ல இல்ல, இந்த பூமியில நாம எல்லாம் சந்தோஷமா நாம வாழணும், சந்தோஷமா வாழ்ந்து நீயும் பாதாளத்துக்கு போ, உன் கணவன் பாதாளத்துக்கு போகணும். அல்லேலூயா. அதை பார்த்து உங்க பிள்ளைகள்
அப்படியே உலகத்தை பூலோகத்தால் வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு பாதாள வாசலுக்கு போவீர்களாக. ஆமென். கர்த்தருடைய வாசலுக்குள்ளாக, ஆமென், glory, வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். இதுதான் உனக்கு சத்தியம். தேவனுடைய பரலோகத்துக்குள்ளாக போக வேண்டும். ஒவ்வொரு நாளும் நானும் என் கணவன் பரிசுத்தமாக வேண்டும். நீங்க சந்தோஷமா வாழ்றதுக்கு இல்ல, தேவன் உங்களை சிருஷ்டித்தது என்று புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக ஆதாம் ஏவாள் தோட்டத்தை விட்டு துரத்தினார் என்ற சத்தியத்தை அறிய ஞானம் வேண்டும். அது இல்லாதபடிக்கு பூலோகத்தால் வாழ்கிற வாழ்க்கை போல ஒரு கிறிஸ்தவ பெண் வாழ்ந்துவிட்டு போவானாக பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக உள்ள போக முடியாது. உன் கணவர் போக முடியாது. பரிசுத்தத்துக்குள்ளாக உன்னை அர்ப்பணி, உன்னுடைய சரீரத்தை அர்ப்பணிங்க. பாவ இச்சைகள் வரும்போது எதிர்த்திருக்க கற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்துவின் சிந்தையை தரிப்பித்துக் கொள்ளுங்கள். ஒரு பேரு 4வது அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உன்னுடைய சிந்தையை தாக்கின பிறகுதான் உன் சரீரம், ஆமென், அவயவங்கள் எல்லாம் அசையும். யார் சொல்லி அசையாது? உன் சிந்தையை தொட்டால் ஒழிய, உன் சிந்தையை பலவீனப்படுத்தினால் ஒழிய, ஆமென், உன்னுடைய சரீர வாசலுக்குள்ளாக ஒரு அசைவும் வராது. ஒருவனால உள்ள நுழைய முடியாது. நீங்க இடம் கொடுக்கிறதுனால தான் அவன் உள்ள பிரவேசிக்கான் என்பதை புரிந்து கொள். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு முன்னால யாராவது ஆகாதவர்கள் யாராவது வந்துட்டீங்கன்னா நீங்க இடம் விடுறீங்களா? இவன் பொல்லாதவன், வீட்டுக்குள்ள விடாதீங்க. கதவை தட்டினா கூட திறக்காதீங்க சொல்றீங்களா? அப்ப உங்க சிந்தை இச்சை தாக்கும் போது நீங்கள் ஏன் திறந்து விடுகிறீர்கள்? அப்ப வாசல் வழியா பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் திறந்து விடுவாரோ? இந்த பூமியில் அசுத்தமான காரியங்களை செய்துவிட்டு ஓய்வு நாளை நிராகரித்து விட்டு அதை பரிசுத்தமாக்கப்படுகிற நாள் அல்லவா? ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் பரிசுத்தமாக்குகிறவர் என்பதை புரியாதபடிக்கு காதுகளையும் கண்களையும் மூடிக்கொண்டு உணராதபடிக்கு, அதனாலே செவி சாய்க்காதபடிக்கு, அல்லேலூயா, உங்களை உணராதபடிக்கு அசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு, உலகத்தினுடைய இச்சைகளுக்கு, கண்களின் இச்சைக்கு, மாம்சத்தினுடைய இச்சைகளுக்கு, ஜீவனத்தின் பெருமைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு பரலோக வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க முடியும் என்று கனவு காணாதீர்கள். அல்லேலூயா. glory. அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளுக்கு கைக்கொள்ள வேண்டும். கற்பனையின்படியான ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். இதுதான் மனுஷன் மேல் விழுந்த கடமை ஒன்றுதான். ஒவ்வொரு கிரியையும் மகளே, இந்த நாளில் இந்த பூமியில நீ வாழ்கிற ஒவ்வொரு கிரியையும், நீ செய்கிற ஒவ்வொரு காரியம், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், அல்லேலூயா, வெளிப்படையாய் தெளிவாய் புரியபடிக்கு தெளிவாய் சொன்னாலும், ஆமென், அறிந்திருந்தாலும் அறியாதது போல வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, உங்களுடைய கண்களை நீங்களே மறைத்து போட்டுக்கிறீங்க. உங்க கண்ணை நீங்களே கட்டிக்கிறீங்க. அல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி, ஆமென், அல்லேலூயா. இதற்கு அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். பிரசங்கி 12வது அதிகாரம் 13, 14வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, அல்லேலூயா, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மத்தேயு 24வது அதிகாரம் 37வது வசனத்துல கர்த்தர் அந்த நாளையும் நாழிகையும், ஆமென், அறியேன் என்று சொன்னால் அவர் கொடுக்க அவர் சொன்ன அடையாளங்கள் அதை உணர்ந்து பாருங்க. பிதா ஒருவர் மாத்திரம் அறிவார். கிறிஸ்து சொல்லுகிறார், அல்லேலூயா, அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் யோசித்து உணர்ந்து பார்க்க வேண்டும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படி மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் காலத்திலும் நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதை உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்கள். கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிற ஒரு வசனம், ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? வாசிக்கிறேன். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி என் கற்பனைகள் எல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். எதற்கு? அவங்க பிள்ளைகளோ நீங்களோ என்றென்றைக்கும் நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு என்ன செய்யணுமா? அவருக்கு முன்பாக என்னால் எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால்
நலமாயிருக்கும் என்று சொல்லி உங்களை பார்த்துதான் தேவனாகிய கர்த்தர் உபாகமம் 5வது அதிகாரம் 29வது வசனத்துல அவர் உங்களை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. ஒரு இருதயத்தை இதனாலே தருவீர்களா? ஓய்வு நாளை நான் ஆசரிப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி மறுபடியும் இவன் கட்டளைக்கு கீழ்ப்படிய ஒரு இருதயத்தை சாய்ப்பீர்களா? ஹல்லேலூயா. ஒரு இருதயத்துக்குள்ள ஆமென் ஒரு தாழ்மை, தேவனுடைய வார்த்தை உள்ளே பிரவேசிப்பதற்கு திறக்கிற ஒரு தாழ்மை, கீழ்ப்படிதல், பயபக்தி ஆமென் வருவதாக உபாகமம் 10வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு. என்ன சொல்றாரு? ஆமென். ஆகையால் 13வது வசனத்துல நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்துல அவர் கேட்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஊழியக்காரர்களே, போதகர்களே, கிறிஸ்தவர்களே, ஆமென், நியாயப்பிரமாணம் அழித்து போட்டார் என்று சொல்லி போதிக்காதீர்கள். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய கன்று நான் உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் ஆமென் உனக்கு நன்மை உண்டாகும்படி, அவருக்கு நன்மை இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது உங்களுக்கு நன்மை, உங்க பிள்ளைகளுக்கு நன்மை, உங்க ஆத்மாவுக்கு நன்மை. அந்த நன்மை எதை குறிக்கிறது? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறதுக்கும் இந்த பூமியில வாழ்கிற ஆமென் கூடாரத்துக்குள்ளாக நன்மையோடு சமாதானமாய் வாழ்வதையும் குறிக்கிறது அல்லவா? ஆமென். உண்டாகும்படிக்கு கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் நான் வேற எதையும் நான் கேட்கல. 10ல் 1 தேவனுக்கு தரிசனமாக கொடுத்தே ஆக வேண்டும், இல்லை என்றால் சாபம் வரும். அல்லேலூயா. இப்படி மிரட்டுகிற தேவன் அவர் அல்ல. ஆமென். வரும்பொழுது அப்படியே கொடி கொடியாய் கொண்டு வர வேண்டும் என்று தேவன் உங்களை பார்த்து ஆமென் அப்படியே பிரித்தெடுக்கிற தேவன் அல்ல. இதெல்லாம் எனக்கு கொடுக்கணும், எனக்கு பொண்ணு கொடு, பொருள் கொடு, வஸ்திரத்தை கொடு, 4 வீடு இருக்கா, ஒரு வீடு கொடு, ஆமென், இதெல்லாம் அதை பார்த்துங்க. ஆண்டவர் சரீரத்துக்கு ஏற்றபடி அவர் கேட்கல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. இதோ வானாதி வானங்களும் ஆமென் வானாதி வானங்களும் பூமி மதுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் பாருங்க, உங்க கழுத்து அப்படியே பிடரி அப்படியே கடினப்படுத்தாமல் இதை கேட்டோம். ஓய்வு நாள் எப்படிப்பட்டது, தேவனுடைய கட்டளை எப்படிப்பட்டது என்று கேட்டுக்கொண்டு இருந்தோம். அவனுடைய பிடரி கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஓய்வு நாள் சத்தியம் என்றால் ஆமென் க்ளோரி கடிந்து கொண்டு ஆமென் அந்த சத்தியத்தை கேட்காதீர்கள். அது பொய் சத்தியம், அது பொய் உபதேசம் என்று சொல்லி விதைக்கப்பட்டவர்களும் தேவனுடைய வார்த்தைகளை அவர் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் கேட்பது இல்லை தெரியுங்களா? இருதயத்தின் நுனித்தோலை ஆமென் விருத்த சேதனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஒரு இருதயத்தை தான் ஆண்டவர் நாளை கேட்கிறார். ஓய்வு நாள் தேவனுடைய கட்டளைகள் என்ன? எசேக்கியேல் 20வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்களேன். கட்டளைகள் என்று சொன்னால் ஓய்வு நாள் எடுத்து தனியா எடுத்து அதனுடைய பரிசுத்த குலைச்சலை குறித்து தேவனாகிய கர்த்தர் அந்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினபடினாலே புறஜாதிரத்தில் சிதறடிக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஓய்வு நாள் கட்டளையை ஆசரிக்காமல் ஞாயிற்றுக்கிழமை ஆசரித்தால் இன்றைக்கு புறஜாதிரத்துல சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் பாதாளத்துக்குள்ளாக ஆமென் அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. வேதம் இதைதான் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். நாமும் ஓய்வு நாளில் கீழ்ப்படிந்து தேவனுடைய நித்திய வீட்டுக்குள்ளாக பிரவேசிப்போம். ஆமென். நம்புவோம், விசுவாசிப்போம். உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஓய்வு நாளை குறித்து சொல்லி தேவனுடைய கட்டளைகளாக கீழ்ப்படியும்படி உங்களுடைய இருதயத்தை தாழ்த்தி நாளிலே குடும்பமாய் அர்ப்பணியுங்கள். கர்த்தர் ஓய்வு நாளுக்குரிய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அவர் கட்டளையிடுவார். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.